2019 சைனாலேருந்து ஒரு பேட் மூலியமாக பரவிச்சு இந்த கொரோனா வைரஸ். இப்போ 2026 ஒரு ராட் மூலியமாக அர்ஜென்டினாலேருந்து பரவிட்டு இருக்கு ஒரு வைரஸ் பேர் ஹண்டா வைரஸ். இந்த ஹண்டா வைரஸில் ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஹண்டா வைரஸ் வந்து பல காலமாக இருக்குது. ஆனால் அது மனிதர்களுக்கு வந்து மனிதர் டு மனிதர் வந்து அது பரவாது. மிருகங்கிட்டேருந்து தான், அதாவது ராடன்ட்ங்கிறாங்களே அந்த எலி வகையை சார்ந்தது. ஸோ அந்த மிருகத்திட்டேருந்து அது எச்சி மூலியமாகவோ இல்லைனா வந்துட்டு மலக்கழிவுகள் மூலியமாகவோ இல்லைனா யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம் அது மூலியமாகவோ மனிதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கண்டாமினேட் ஆகிருந்துச்சுன்னா இருந்து மனிதர்கள் உட்கொள்ளும் போதோ இன்ஹேல் பண்ணும்போதோ அது மூலியமாக தான் மனிதர்களுக்கு இது அஃபெக்ட் ஆகும். இதோட சிவியர் பார்த்தோன்னா இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ வரும், லங் இஷ்யூ வரும், இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி கிட்னியில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஹூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். சிம்டம்ஸ் வந்து இப்போ இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு 1 to 8 weeks ஆகும் இந்த சிம்டம்ஸ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைவலிக்கும், காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் வந்து வாந்தி எடுக்கிற சென்சேஷன் இருக்கும், வாந்தி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் உடம்பு வலிக்கும். ஸோ யூஸ்வலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு என்னெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்கோ அதே தான் இதுக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான மருந்துகள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை. ஸோ நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம்னா எலி நடமாடுற பகுதியில் சாப்பாடு எதையும் ஓப்பன் பண்ணி வைக்க வேணாம். இன்கேஸ் நீங்கள் எலியோட எச்சிலோ மலக்கழிவுகளோ பார்த்தீங்கன்னா கையால் அதை தொடுறதுக்கு பதிலாக மாஸ்க் க்ளவுஸ் போட்டு அதை நீட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இடத்த சேஃபாக வச்சுருங்க. ஸ்டே சேஃப் அப்படின்னு தான் ஹூ வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பேண்டமிக் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம்.